வரும் சனி மற்றும் ஞாயிறு ஏப்ரல் 5 மற்றும் 6 தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் ஏஎம் ஜெயின் கல்லூரியில் மிக பிரம்மாண்டமான கலை இலக்கிய திருவிழாவான சென்னை லிட் ஃபெஸ்ட் நடக்கவிருக்கு. தேசிய அளவில் பல முக்கியமான ஆளுமைகள் கலந்துக்குவதற்காக அனைவரும் மறக்காம கலந்துக்கோங்க. அனுமதி இலவசம். இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் 2025. ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9629304208. நீங்கள் எதற்கெல்லாம் எவ்வளவு வரி விதிக்கிறீங்களோ அந்த மாதிரி பொருட்களை உங்ககிட்ட இருந்து நாங்கள் வாங்கும் பொழுது அதே அளவு வரி நாங்கள் விதிப்போம். பரஸ்பர ரெசிப்ரோக்கல் டாரிஃப். நிறைய பேர் பரஸ்பர வரி அப்படிங்கிறத பதிலடி வரி அப்படின்னே சொல்கிறாங்க. இருக்கட்டுமே, நீங்கள் என்ன பதில் சொன்னாலும் அதுதானே. நீங்கள் வரி போடலைன்னா நான் போட மாட்டேன். ஸோ த பால் இஸ் இன் யோர் கோர்ட். சவுதி அரேபியா இஸ்ரேலை அங்கீகரிக்கணும். அதை நோக்கி தான் அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது தான் இந்த ஹமாஸ் தாக்குதல் நடந்துச்சு. சவுதி அரேபியா இஸ்ரேலை அங்கீகரித்து விட்டால் கதை முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், 2 நாள் முன்னாடி ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் மேலேயே ஐ எம் வெரி ஆங்க்ரி அப்படின்னு சொல்லிட்டார். நான் கோபமாக இருக்கிறேன், அவர்கள் நான் எடுக்கிற எந்த முயற்சியும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றாங்க. அந்த நீதிபதியை லெஃப்ட் லூனட்டிக், இடதுசாரி பைத்தியக்காரர் அப்படின்னு எழுதுறாரு. இவரை இம்பீச் பண்ணணும், அவரை பதவி இழப்புக்கான வேலைகளை நம்ம செய்யணும் அப்படின்னு எழுதுறாரு. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வரலாற்று ஆய்வாளர், எழுத்தாளர் திரு கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நடராஜன். உங்கள் நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட போறாரு அப்படின்னு தகவல். ஏப்ரல் 2ஆம் தேதி. ஸோ டேரிஃப் தொடர்பாக இதில் நிறைய விஷயங்கள் இருக்கலாம். இதனால பல நாடுகளில் பங்குச்சந்தை உயரலாம், இல்லைனா மிகப்பெரிய சரிவை சந்திக்கலாம். 3ஆம் உலக போருக்கான ஒரு ஒத்திகை தான் இந்த வர்த்தக போர் அப்படின்னு நிறைய பேர் கருத்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது நடக்க வாய்ப்பு இருக்கா? இதை எப்படி பார்க்குறீங்க ட்ரம்ப் அவர்களுடைய இந்த செயல்பாடுகள்? இல்லை, இது உலக பொருளாதாரத்திற்கும் உலக பொருளாதார சந்தைக்கும் உலக பொருளாதார இந்த சப்ளை செயின்னு சொல்கிறோம் இல்லையா, அதற்கெல்லாம் இது ஒரு பெரிய கேடு தான். அதாவது உலகத்தில் நுகர்வோருக்கு சலுகை காட்டும் வகையில் மார்க்கெட் இருக்கணும், சந்தை இருக்கணும். அதுக்கு எங்கே மலிவாக கிடைக்குதோ அங்கே கொள்முதல் பண்ணி அதை கொண்டு போய் நுகர்வோர்கிட்ட சேர்க்கிறது தான் பொதுவாக ஒரு வணிகத்தினுடைய அடிப்படை கருத்து. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் இப்போ எடுத்திருக்க இந்த முயற்சிகளில் ஏப்ரல் 2 அவர் பரஸ்பர கட்டணங்கள், அதாவது இப்போ இந்தியா அங்கேருந்து அவருடைய விளைபொருட்களை அமெரிக்காவிலிருந்து இங்கே இறக்குமதி பண்ணால் அதுக்கு நீங்கள் தான் இறக்குமதி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோ. நீங்கள் சோயா வாங்குறீங்க அமெரிக்காவிலிருந்து, அதுக்கு நீங்கள் 100% கட்டணம் கட்டணும், டாரிஃப் வரி கட்டணும். ஸோ அதனுடைய விலை $5னா நீங்கள் இன்னொரு $5 அதுக்கு வரி கட்டணும். அப்போ $10 ஆகிடும். அது இந்த சந்தையில் விற்க போனோம்னா அந்த விலை நுகர்வோருக்கு கட்டுப்படி ஆகாது. அதனால் நீங்கள் அங்கேருந்து வாங்கிறத பண்ண மாட்டீங்க. நீங்கள் எங்கே 100% கட்டணம் இல்லாத இந்தியா அனுமதிக்குதோ அங்கே போய் வாங்குவீங்க, உள்ளுக்குள்ளேயே கொள்முதல் பண்ணுவீங்க. இங்கே சோயா யார் விளைவிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு வாழ்வு தரணுன்ற முயற்சியில் இப்படி நம்ம பண்ணுறோம். சோயா அதிகப்படுத்துவோம். ஆமாம், உற்பத்தி, நம்முடைய உற்பத்தியாளர்களை பாதுகாக்கிற முயற்சி அது. இதை எல்லா நாடுகளும் பண்ணுறாங்க. அமெரிக்காவே அவர்களுடைய விவசாயிகளுக்கு பண்ணுது. அமெரிக்காவினுடைய 2%-லிருந்து 1% வரைக்கும் விவசாயிகள் இருக்கிறாருங்க. அவங்க பெரிய அளவில் சோளம் விளைவிக்கிறாங்க, அதுக்கப்புறம் கோதுமை விளைவிக்கிறாங்க, அரிசி பயிரிடுறாங்க, மற்றபடி சோயா, அதுக்கப்புறம் பஞ்சு, பருத்தி, இவ்வளவும் அமெரிக்கா பண்ணுது, பெரிய அளவில் பண்ணுது. ஆனால் பெரிய மானியம் கொடுத்து தான் இந்த விவசாயிகளை அமெரிக்காவும் காப்பாற்ற வேண்டிய நிலையில் இருக்கிறது. பிரெஞ்சும் அப்படி தான் இருக்காங்க. ஐரோப்பிய யூனியனில் இருக்க பல மேலை நாடுகள், மேற்கத்திய நாடுகள் தங்களுடைய விவசாயிகளை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றன. இது உலகம் முழுக்க இருக்க பல நாடுகள் எடுக்கிற ஒரு முயற்சி தான். இந்தியாவும் அதை தான் பண்ணுது. ஏன்னா நம்முடைய விவசாயம் இன்னும் ஒரு வல்னரபிள், ஒரு பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலையில்
ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு இடத்தில் தான் இருக்கிறது. நாம் வந்து அதிகமாக நம்முடைய நிலங்களெல்லாம் நில ரிஃபார்மில் வந்துட்டு சீர்திருத்தத்தில் சுருங்கி விட்டன. சுருக்கமாக இருக்கக்கூடிய, குறைவாக இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் பெரிதாக வந்து பெரிய சாகுபடி எதிர்பார்க்க முடியாது. அதனால் நம்முடைய விளைச்சலே வந்து குறைவான விளைச்சல் தான். இவ்வளவு சிக்கல்கள் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்ட்டு அரசே வந்து கரும்புக்கு, பல அரிசிக்கு, நெல்லுக்கு, அதுக்கப்புறம் கோதுமைக்கெல்லாம் நம்ம இந்த செக்டரை, இந்த துறையை நம்ம பாதுகாக்க வேண்டிய நிலையில் இந்தியா இருக்கிறது. பல நாடுகள் இருக்கின்றன. அதனால தான் இந்த விவசாயத்துக்கான 100% கட்டணத்தை நான் உங்களுக்கு இப்போது அதனுடைய பின்னணியை சொல்கிறேன். இந்தியா மற்ற பல பொருட்களுக்கும், இந்தியா தான் உலகத்திலேயே அதிகமாக வரி விதிக்கும், இறக்குமதிக்கு வரி விதிக்கும் நாடு. அதை நீங்கள் நம்பலாம். வேறு எந்த நாட்டையும் விட நாம் அதிகமாக விதிக்கிறோம். அவர் என்ன சொல்கிறார், இப்போது இது இவ்வளவு நாள் நாங்கள் வந்து சகிச்சுக்கிட்டு இருந்தோம், இனிமேல் நாங்கள் சகிக்க போகிறதில்ல. நீங்கள் எதற்கெல்லாம் வந்து எவ்வளவு வரி விதிக்கிறீங்களோ அந்த மாதிரி பொருட்களை உங்ககிட்ட இருந்து நாங்கள் வாங்கும்பொழுது அதே அளவு வரி நாங்கள் விதிப்போம். பரஸ்பர ரெசிப்ரோக்கல் டாரிஃப். நிறைய பேர் பரஸ்பர வரி அப்படிங்கிறத பதிலடி வரி அப்படின்னே சொல்கிறாங்க சார். இருக்கட்டுமே, நீங்கள் என்ன பதில் சொன்னாலும் அதுதானே. நீங்கள் வரி போடலைன்னா நான் போட மாட்டேன். ஸோ த பால் இஸ் இன் யோர் கோர்ட். எங்ககிட்ட இருந்து நீங்கள் வந்து ஆட்டோமொபைல், கார் வாங்குறீங்கன்னா 70% வரி போடுது இந்தியா. இப்போ உங்ககிட்ட இருந்து நாங்கள் வந்து உதிரி பாகங்களோ அல்லது வேறு நம்ம இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறோம், அதை வாங்கும்பொழுது நாங்கள் 70% வரி விதிப்போம். ஒன்று அமெரிக்கா சொல்கிற வரியை நம்ம கட்டணும், அப்படி இல்லைன்னா நம்மளுடைய வரியை குறைக்கணும். ஆமாம், அது நம்ம வந்து நிறையா நான் படிக்கிறதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு $28 பில்லியன் வரிகளை குறைக்கக்கூடிய ஒரு செயலில் நாம் அவர்களோடு சேர்ந்து ஈடுபட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. நாம் அவங்களோட பண்ணுற வர்த்தகத்தினுடைய மொத்த அளவு வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட $130 பில்லியன் அளவுக்கு நம்ம வர்த்தகம் பண்ணுறோம். அதில் அவர்கள் வந்து நமக்கு 54 பில்லியன் அதிகமாக நம்மளோட அவர்கள் செலவு செய்கிறாங்க. நம்ம நாட்டில் இருந்து அவர்கள் பொருட்களை வாங்குறதில்ல. நாம் வந்து அவ்வளோ வாங்கிறது கிடையாது. ஸோ நாம் 130 பில்லியன் அளவுக்கு அவர்களோட வர்த்தகம் பண்ணுறோம். அவர்கள் 130 + 54 அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. அவங்க இன்னும் ஒரு 54 பில்லியன் அதிகமாக நமக்கு செலவு பண்ணுறாங்க. அதை முதல்ல நேர் பண்ணணும்னு அவர் நினைக்கிறார். அப்புறம் சமமான ஈக்குவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு சொல்கிறார். சமமான போட்டியாக இருக்கணும். நீங்கள் வந்து பல மானியங்கள் தரீங்க உங்கள் ஆட்களுக்கு, இந்த மாதிரி வரி விதிக்கிறீங்க, நாங்கள் வந்து உங்களோட போட்டி போட முடியாதபடி எங்களுடைய கைகளை கட்டி போடுகிறீர்கள். டாரிஃப் கிங்குன்னு சொல்கிறார் நம்மளை. நம்மளை மட்டும் இல்லை, மெக்சிகோவில் வந்து கிட்டத்தட்ட அவர்கள் 800 சில்லற பில்லியன் எல்லை கடந்த வர்த்தகம் நடக்குது அவங்களுக்கும் அமெரிக்காவுக்கும். மெக்சிகோ தான் அவர் அதிகமாக வர்த்தகம் செய்யக்கூடிய முதல் நாடு. நம்ம 10வது தான், பக்கத்துலேயே இருக்கிறனால அது. ஆமாம், அதுவும் அடுத்து கனடா. அவர்கள் 2 பேரும் தான் பெரிய அளவில் பாதிக்கப்பட போகிறாங்க. ஸோ அதனால் இந்த 2ஆம் தேதி வந்து உலகத்தில் எந்த நாடு எவ்வளவு கட்டணம் விதிக்குதோ அதே அளவு நாங்கள் அந்த நாட்டுக்கு கட்டணம் விதிப்போம். இதில் என்ன பதிலடி இருக்க முடியும்? இது பரஸ்பரம். ஆனால் இதனுடைய பின்னணி, ஒவ்வொன்றுத்துக்கும் பின்னாடி ஒரு பின்னணி இருக்கும். இந்த தொழிலை நம்ம பாதுகாக்கணும்ட்டு அந்த நாட்டில் இருக்கவர்கள், அது வந்து வளர்ந்து வர தொழில், இதை வந்து இப்போ போட்டிக்கு அனுமதிச்சோம்னா உலகளவில் பல பேர் வந்துட்டு இந்த தொழிலில் வந்து ரொம்ப முன்னணியில் இருப்பாங்க. சில தொழில்களில் சில நாடுகள் பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. அவங்களோட நம்ம போட்டி போடுறதுக்கு இன்னும் நம்முடைய தொழில்கள் தயாராகவில்லை. அதனால் அந்த இடத்துல வந்து நம்ம அவங்கள பாதுகாக்கிறதுக்காக இந்த மானியங்களை தரோம். இது மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு இடைஞ்சல் அல்லது ஒரு பின்னணி, ஒரு சங்கடம் இருக்குது. இதெல்லாம் தீர்க்கிறதுக்கு தான் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், உலக வர்த்தக கழகம்ன்றது இருக்குது. அந்த கழகத்துலேருந்து அடிப்படை சில விதிகள் இருக்குது. அந்த கழகத்தினுடைய எண்ணமே வந்து கட்டணங்களில்லா வர்த்தக உலகம், அதை உருவாக்குறது தான். நோ டாரிஃப்ஸ், டாரிஃப்லெஸ் ட்ரேட், அதுதான் அதனுடைய எண்ணம். அந்த எண்ணத்தை நோக்கி அது நகர்ந்துட்டே இருக்குது. பல இடங்களில் வந்துட்டு ஒரு நாட்டுக்கு நம்ம இந்தியா வந்து ஒரு விலை சொல்லுச்சுன்னா அந்த விலையை எல்லா நாட்டுக்கும் தரணும் அப்படின்லாம் சட்டம் இருக்குது. சரிதானா? நீங்கள் இந்த நாட்டோட ஒரு தனிப்பட்ட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டால் ஒழிய அந்த நாட்டை வந்து நீங்கள் ஸ்பெஷலாக நடத்த முடியாது. மற்றவர்களை விட கொஞ்சம் மாறி அவர்களை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் விரும்பியபடி நமக்கு வேண்டியவர்கள் இவங்களுக்கு ஒரு சலுகை காட்டலாம் அப்படின்றது வந்து நீங்கள் அவங்களோட தனியாக ஒப்பந்தம் போட்டுக்கிட்டால் மட்டும்தான் முடியும். பைலாட்ரல் ட்ரேட், இரு நாடுகளிடையே வர்த்தகம். நம்ம அந்த மாதிரி சில பேரோட ஒப்பந்தம் போட்டிருக்கோம். அதே மாதிரி அமெரிக்கா போட்டிருக்கு, அதே மாதிரி சீனா போட்டிருக்கு.
நம்ம தென்கிழக்கு ஆசிய நாடுகள், சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸோட ஆசியான், அதோடு வந்துட்டு ஒரு வர்த்தக ஒப்பந்தத்துக்காக நம்ம ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அது ஒரு பெரிய சந்தை, அது நம்ம பக்கத்தில் இருக்க ஒரு சந்தை. அதே மாதிரி ஐரோப்பிய யூனியனோடு நாம் வந்துட்டு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். சமீபத்தில் அவங்களுடைய தலைவர் வந்துட்டு போனாங்க. அந்த அம்மா ஐரோப்பிய யூனியனுடைய தலைவராக இருக்கிறவங்க, பிரசிடெண்ட், யூரோப்பியன் யூனியனுடைய பிரசிடெண்ட். அந்த வர்த்தகம், அந்த ஒப்பந்தம் ஒருவேளை நாம் கையெழுத்து போட்டோம்னா இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய தொழில் வர்த்தக ஒப்பந்தமாக இருக்கும். அது வர்றதுக்கு நாளாகும். சரிதானா? அப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான சலுகை, நீங்கள் ஒரு பொருள் எங்கிட்ட அதிகமாக வாங்குறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கொஞ்சம் கன்செஷனலாக தருவேன், மற்றவர்களை காட்டலாம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பெரிய சந்தையாக இருக்கும் அது. அங்கே இந்தியா பொருட்களை ஏற்றுமதி செய்யும். அவர்களுடைய பொருட்களை இந்தியா வாங்குவதற்கு அவர்கள் கொஞ்சம் ஏதுவான வழிமுறைகளை அமைத்து தருவார்கள். இதெல்லாம் நடக்கும். அதனால் அவர் வந்து பதிலடின்றதை விட அவர் வந்து இதை வந்து அந்த உலக வர்த்தக அமைப்போட கீழே எல்லாரையும் கூப்பிட்டு அவர் பேசலாம். அவங்க தான் உலகத்தினுடைய மிகப்பெரிய பொருளாதாரம். 29-30 ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம். பல நாடுகள் அவர்களை நம்பி இருக்கின்றன. ஃபார் இன்ஸ்டன்ஸ் அயர்லாண்டுடைய மிகப்பெரிய பெருமளவு ஏற்றுமதி அமெரிக்காவை நோக்கி தான். அவர்கள் $4 சம்பாதிக்கிறாங்கன்னா $3 அமெரிக்காவிலேருந்து சம்பாதிக்கிறாங்க. இப்போ இவர் எடுக்கிற இந்த முடிவுனால் அவர்களுடைய பொருளாதாரம் பெரிய அளவில் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு நாடும் அமெரிக்காவை நோக்கி, அமெரிக்காவை நம்பி வர்த்தகம் பண்ணுறது. அமெரிக்கா தான் உலகத்தினுடைய மிகப்பெரிய சந்தை. சீனர்களே ரொம்ப நாள் வரைக்கும் அமெரிக்க சந்தையை எண்ணி தான் இருந்தாங்க. ஆனால் அவர்களுடைய முதல் வர்த்தக நாடு கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஆபத்தெல்லாம் இருக்குது. 3வது உலகப் போர் அதெல்லாம் வந்துட்டு ஒரு அதிகப்படியான ஒரு கருத்து. அப்படிலாம் இல்லை. இது பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல முடிவல்ல. நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்திருக்க இவ்வளவு நாள் நம்ம கையாண்ட வழிமுறைகள் இதெல்லாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு இடத்துல நாம் இருக்கோம். அது நடக்குதுன்ட்டு தான் நான் படிக்கிறேன். ஓகே சார், ட்ரம்ப் அவர்கள் வந்து உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்காகவும் இதை பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பொருளை இந்தியாவில் உற்பத்தி பண்ணுறதுக்கும் அமெரிக்காவில் உற்பத்தி பண்ணுறதுக்குமான செலவுகள் வந்து ரொம்பவே டிஃப்ரென்ஸாக இருக்குது. இந்தியாவில் ரொம்ப கம்மியாக இருக்குது, அமெரிக்காவில் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து வீம்புக்குனே பண்ணுறாரு அப்படின்னு இந்த கம்யூனிஸ்ட்டுகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது? கம்யூனிஸ்ட்டுகள் அமெரிக்கா பற்றி சொல்கிறத வந்துட்டு நீங்கள் ஏன் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறீங்க? அவர்கள் என்றைக்கு நல்லதாக சொல்லியிருக்காங்க அமெரிக்காவை பற்றி? அமெரிக்கா வந்து உலகத்தினுடைய முதலாளித்துவ நாடு. கம்யூனிஸ்ட்டுகள் அந்த நாட்டை பற்றி எப்படி நல்லபடியாக சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவ்வளவு நாள் வர்த்தகத்தினுடைய அடிநாதமே என்னென்னா, எங்கே மலிவாக ஒரு பொருளை பண்ண முடியுமோ அந்த இடத்துல பண்ணி அதை கொண்டு போய் வேறு இடத்துல கொண்டு போய் விற்கிறது தான் வந்துட்டு வர்த்தகத்தினுடைய அடிப்படை தத்துவமே. அப்படித்தான் இவ்வளவு நாள் உலகம் இயங்கிட்டு இருந்துச்சு. இப்போ எதுக்கு அமெரிக்க கம்பெனிகள் மெக்சிகோவுக்கு போய் அங்கே போய் கார் தயார் பண்ணாங்க, அல்லது ஐரோப்பிய கம்பெனிகள், அல்லது ஏன் ஹுண்டை வந்துட்டு இன்றைக்கி அமெரிக்காவில் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் வச்சுருக்கு, ஹுண்டை இங்கே வச்சுருக்கு? ஏன்னா இங்கே பண்ணுறது வந்து அவர்களுக்கு கொஞ்சம் மலிவாக முடியும். ஏன்னா நம்முடைய தொழிலாளர்கள் வந்து அவர்கள் கொஞ்சம் மலிவாக கிடைக்கிறார்கள். இந்த நாடு இன்னும் பொருளாதார ரீதியாக இன்னும் பெரிய அளவில் உயரலை. இதே வந்துட்டு மெக்சிகோவில் பண்ணால் இங்கே விட அதிகமாக செலவாகும். அதனால் இங்கே பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து இனிமேல் அதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக போகுது. அவர் என்ன சொல்கிறாரு, ஏன் இந்த ஊர்லேயே தயார் பண்ணணும்? நீங்கள் முதல்ல அமெரிக்கர்கள் வெளியில் போய் முதலீடு பண்ணுறது வேண்டான்றார். நீங்கள் வந்து இங்கே அமெரிக்கர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையை நீங்கள் அங்கே போய் முதலீடு பண்ணுறதுனால அந்த நாட்டில் இருக்கிறவர்களுக்கு தான் அந்த வேலை கிடைக்கும், நமக்கு இது நல்லதில்லைன்றார். அப்படி அல்ல. இப்போ நம்ம வீட்டில் வந்துட்டு நாம் ஸ்கில்டு லேபர், அன்ஸ்கில்டு லேபர்னு இருக்கும். இப்போ ஸ்கில்டுலேயே நிறையா கிரடேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? பகுதி ஒரு மேலே போகிற ஒரு ஏணி மாதிரி இருக்கும். அதில் ரொம்ப ஹைலி ஸ்கில்டு ஜாப்ஸ்ன்னு இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட், அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய படிப்பில் வந்து ரொம்ப பெரிய இடத்துல இருக்க ஆள். இல்லை நீங்கள் வந்து ஒரு ராக்கெட் சயின்டிஸ்ட், நியூரோ சயின்டிஸ்ட், நியூராலஜிஸ்ட், இந்த மாதிரிலாம் இருக்குது. அமெரிக்கர்கள் பெரும்பாலானவர்கள் தொழிற்சாலைகளில் தொழிலாளர்களாக இருப்பது என்பது குறைந்து விட்டது. பெரும்பாலானவர்கள் வந்துட்டு மிக நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவு, இந்த மாதிரி வெவ்வேறு தளங்களில் மிக உயர்ந்த அறிவு நிலை தளங்களில் போய் சேர்ந்து பணியாற்றுவது என்பது ரொம்ப இயல்பாக ஒரு 30 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. அதனால் அவர்கள் வந்து இந்த பாத்திரம் கழுவுறதுக்கு டிஷ்வாஷர் வந்துருச்சு, உங்களுக்கு துணி துவைக்கிறதுக்கு சலவை யந்திரம் வந்துருச்சு, எப்படி எல்லாமே வந்து யந்திரமயமாக மாறிட்டுருக்கு. எந்திரங்கள் பண்ண முடியாத இன்னும் தொழிலாளர்கள் மூலமாக
ஒரு ஆட்டோமேட்டடாக பண்ண முடியாத சில விஷயங்கள் தொழிலாளர்கள் வசம் கொடுத்து பண்ண வேண்டியிருக்கு. தண்ணி குழா உடஞ்சி தண்ணி கொட்டுது ஒரு வார விடுமுறை நாளில், வீக்கெண்டில் அப்படின்னா, 1 மணி நேரத்துக்கு $500 $300 நீங்கள் செலவு பண்ணணும் அந்த வந்து பழுது பார்க்குறவருக்கு. அந்த கம்பெனிக்கு $300 நீங்கள் கொடுத்தா தான் அவங்க வருவாங்க. சாதாரண நாட்களில் 150 இருக்கலாம். வார விடுமுறையில் வீக்கெண்டில் அவங்க வந்தாங்கன்னா $300லேருந்து $500 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறதுலாம் உண்டு. இது என்னுடைய வீட்லேயே நடந்திருக்கு. நான் ஒரு 6 மாதம் முன்னாடி அங்கே இருக்கும் பொழுது. அதனால் இது எனக்கு தெரியும். அந்த வேலையை வந்து அந்த வேலையெல்லாம் இன்னும் அமெரிக்காவில் தான் இருக்குது. அமெரிக்கர்கள் தான் செய்ய முடியும். புரியுதா? அதை வந்து அவுட் சோர்ஸ் பண்ண முடியாது. ஆனால் அவுட் சோர்ஸ் பண்ணுவது என்பது வந்துட்டு எல்லாரும் செய்வது. இவ்வளோ நாள் அதை தான் அமெரிக்கர்கள் செய்தார்கள். அதாவது பெரிய அளவில் ஸ்கில்டாக தேவையில்லாத வேலைகளை வெளிநாடுகளில் எவ்வளோ மலிவாக பண்ண முடியுமோ அங்கே பண்ணிக்கலான்ட்டு. அதனால தான் இங்கே ஒரு பெரிய ஐடி இண்டஸ்ட்ரியே இருக்குது. அவர்கள் விழிக்கும்போது இவர்கள் விழிக்கிறார்கள். இவர்கள் தூங்க வேண்டிய நேரமாக இருந்தாலும் கூட அவர்களுக்காக இவர்கள் விழித்திருந்து வேலை செய்து ஒரு பெரிய ஒரு ஆர்மியே, ஒரு படையே வந்து இங்கே வேலை செஞ்சு அவங்களுக்கு வேண்டிய விஷயங்களை மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன், ஒரு 30-40 20 வருஷம் முன்னாடி மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் அங்கே வந்துட்டு இருக்க ஒரு டாக்டர் உங்களை பார்த்துட்டு உங்களை பரிசோதிச்சுட்டு உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும், உங்களுடைய கேஸ் ஹிஸ்ட்ரி, உங்களுடைய ப்ரொக்னாசிஸ், டயக்னாசிஸ் எல்லாம் பேசிடுவார். அந்த ஆடியோ ஃபைல் இங்கே வரும். அந்த ஆடியோ ஃபைலை வந்து எழுத்து மூலமாக எழுதி இங்கேருந்து திருப்பி அனுப்பணும். அதை நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். இதை வந்து அங்கே பண்ணுறதுக்கு வந்துட்டு ஆட்கள் இல்லையானா இருக்காங்க. அவர்களுக்கு அதிகமாக பணம் தர வேண்டியிருக்கும். ஒன்று. நம்பர் 1. நம்பர் 2, இந்த மாதிரி அடிப்படை வேலைகள், ஒரு டைப்பிஸ்டாக இருக்கிறது, ஒரு செக்ரட்டரியாக இருக்கிறது, ஒரு டிரைவராக இருக்கிறது, இந்த மாதிரி வேலைகளிலிருந்து மேலே வந்து விட்டார்கள் அமெரிக்கர்கள். அது அவருக்கு வந்து ட்ரம்ப்புக்கு புரியுதான்னு தெரியல. இந்த தொழிற்சாலைகளெல்லாம் அங்கே போய் புலம்பெயரக்கூடாது, இங்கேயே இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறதுனால எத்தனை வேலைகளை புதிதாக உருவாக்க முடியும்னு தெரியல. இது வந்து ஒரு நல்ல முறை. அதாவது இந்த எங்கே மலிவாக இருக்கோ அங்கே கொள்முதல் பண்ணுறது, அங்கே வந்து நம்முடைய பொருட்களை தயார் செய்வது, இங்கே விற்பது. நீங்கள் 1000 கார் விற்று எவ்வளோ பணம் பண்ணுறீங்களோ அது அவர்களால் ஒரு விமானம் விற்று பணம் பண்ண முடியும். ஸோ அவர்கள் ரொம்ப கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி, ஹை எண்ட் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி துறைகளில் அவங்க எங்கேயும் உயர்ந்திருக்கார்கள். அவர்களுக்கு ஒரே போட்டி வந்து உங்களுக்கு சீனாவிலிருந்து தான் வருது. 5G ஆகட்டும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும், மைக்ரோ சிப்ஸ் ஆகட்டும், செமை கண்டக்டர்ஸ் ஆகட்டும், அவர்களுக்கு ஈடு தரக்கூடிய ஒரு இடத்தில் இன்று சீனா இருக்கிறது. சீனாவின் மீதும் அவர்கள் ஒரு 10-20 நாடுகள் சொல்லியிருக்காங்க. அந்த 10-20 நாடுகளில் துரதிருஷ்டவசமாக நாம் இருக்கோம். சீனா வந்து நிறைய பாதிக்கப்படும். ஆனால் அதிகமாக பாதிக்கப்பட போகிற நாடுகள் வந்துட்டு மெக்சிகோவும் கனடாவும். இத்தனைக்கும் அவர்கள் நார்த் ஆஃப்ரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னு அதுக்கு இன்னொரு பேர் இப்போது. அந்த அக்ரிமெண்ட்டில் இந்த 3 நாடுகளும் ஒன்றாக கையெழுத்திட்டு இருக்கக்கூடிய நாடுகள். அதனால் அவர்களுக்கு வந்து ஒரு சிறப்பு சலுகையெல்லாம் தர வேண்டும். அவங்கள வேறு மாதிரி நடத்தணும். மற்ற நாடுகளை நடத்துகிற மாதிரி நடத்தக்கூடாது. இவ்வளவு இருந்தும் கூட அவர்களை அவர் தண்டிக்கிறார். இது வந்து ஒரு குறுகிய பார்வை. அவருடைய பார்வை, பொருளாதார பார்வை வந்து ரொம்ப குறுகியது. இதற்கு முன்னாடி வந்து என்ன அனைவரும் வெல்வார்கள், அந்த மாதிரி ஒரு வர்த்தக கொள்கை இருந்துச்சு. அமெரிக்கா வந்து ஒரு உலகத்துக்கே வந்து சாப்பாடு போடக்கூடிய இடத்துல இருந்துச்சு. அதுக்கிட்ட என்ன இல்லையோ அதை வெளியிலிருந்து வாங்கிறது, அதுக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மாதிரி மிக உயர்தடங்களில் இருக்கக்கூடிய அறிவியல் ரீதியான வளர்ச்சி, அறிவியல் ரீதியான அதனுடைய அறிவை அது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வது என்பதில் அது முன்னணியில் இருந்தது. இப்போ இவர் இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப பிற்போக்குத்தனமான முயற்சி அப்படின்ட்டு தான் பொருளாதார வல்லுநர்கள் எல்லாரும் அவருடைய இந்த கட்டணங்களை எண்ணி பார்க்குறாங்க. இது வந்து பெரிய அப்பீவல், பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தும். ஓகே சார். இப்போ பொதுவாகவே அமெரிக்காவில் ஒரு அதிபர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவி ஏற்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய முதல் பயணம் ஒன்று லண்டனுக்கு இருக்கும், அப்படி இல்லைன்னா கனடா, மெக்சிகோ உள்ளிட்ட நாடுகள் தான் இருக்கும். ஆனால் ட்ரம்ப் அவர்கள் முதலாவதாக போனதும் சவுதி அரேபியாவுக்கு. இப்போ 2ஆவதாக ஒரு தகவல் வந்திருக்கு, அவர் சவுதி அரேபியாவுக்கு தான் முதல் வெளிநாட்டு பயணமாக போக போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் சார் அவர் வந்து சவுதி அரேபியாவை குறி வச்சு அங்கே போகிறார்? அவர் கனடா இப்போ போக முடியுமான்னு தெரியல. கனேடியர்கள் அவரை வரவேற்பாங்களான்னு எனக்கு தெரியல. அவர் பண்ணியிருக்கிறதுக்கு கனடாவில் அவர் மீது மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறது. மெக்சிகோலேயும் அவர் மேலே பெரிய அதிருப்தி இருக்குது. அவர் மேலே பெரிய அதிருப்தி இல்லாத ஒரு சில நாடுகளில் சவுதி அரேபியா ஒரு முக்கியமான நாடு. சவுதி அரேபியாவை அமெரிக்கர்கள் ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சி வந்த பிறகு சவுதி அரேபியாவை ஒரு மிகப்பெரிய தோழமை நாடாக எண்ணும் ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அவர்களுடைய எண்ணெய் பாதுகாப்பு, எனர்ஜி செக்யூரிட்டிக்காக சவுதி அரேபியா ஒரு முக்கியமான ஒரு நாடாக அவர்களுக்கு எப்போதுமே இருந்திருக்கு. இப்போ வந்து எண்ணெய் அவர்களுக்கு ஒரு பெரிய
அது ஒரு முக்கியமான காரணம் அல்ல. அவர்களால் எண்ணெய் வந்து எங்கேருந்து வேணாலும் வாங்க முடியும். சவுதி அரேபியாவை நம்பிலாம் அவர்கள் எண்ணெய்க்காக இல்லை. அவர்கள் உலகத்திலேயே அதிகமாக எண்ணெய் இருக்கிற நாடு எது தெரியுமா? அமெரிக்கா தான். சரிதான், வாங்கி வாங்கி வச்சுக்கிருக்காங்க. இல்லை, இயற்கையாகவே அவர்கள்ட்ட அவ்வளவு இருக்கு. ஓகே. அவர்கள் இயற்கையாகவே அதிகமாக எண்ணெய் வளம் படைத்த ஒரு நாடு. அது அவர்கள் இது வரைக்கும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலை. ஓகே. அது அவர்கள் வந்து இயற்கையை பாதுகாக்கிற முயற்சியில் அலாஸ்காவில் வந்துட்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான டன் பேரல் எண்ணெய் வந்து கீழே இருக்குது. அதை எடுத்தால் அது வனவிலங்குகள், அதுக்கப்புறம் வந்துட்டு சுற்றுச்சூழல், இதுக்கெல்லாம் பெரிய ஆபத்தாக ஆக போகுது. அவர் அதை பண்ண போகிறாரு. ட்ரில் பேபி ட்ரில் அப்படின்னு சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அவருடைய பேச்சில். என்ன, துடையிடுங்கள் அப்படின்ட்டு வேகமாக பேசினார். அதாவது எண்ணெய் எடுக்கிறது இயற்கையோடு வந்து நம்ம இயற்கைக்கு மாறுதலாக, இயற்கையை வந்து மீறி நம்ம செயல்படுற ஒவ்வொரு முறையும் அது இயற்கைக்கு ஒரு ஆபத்து தான். அதனால தான் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். நான் இதுவும் பண்ணணும், இயற்கையும் வந்து மாசுபடாமல், இயற்கையை வந்து சீரழிக்காத எவ்வளோ முடியுமோ காப்பாற்றவும் செய்யணும். இது ரெண்டும் பண்ணணும். அது அந்த பேலன்ஸ், அந்த சமத்தன்மை, அதை நோக்கி நம்ம பண்ணுறதுக்கு பேர் தான் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட். ஸோ எண்ணெய் அவர்களுக்கு நிறையா இருக்குது. அதனால் அந்த காரணத்துக்காக இல்லை. அவர்களுக்கு மத்திய கிழக்கில் அவர்களுடைய மிகப்பெரிய தோழமை நாடு வந்து இஸ்ரேல். இது 71க்கு பிறகு அவர்கள் வியட்நாமில் அடிபட்ட பிறகு, தோற்றுப்போன பிறகு, அவர்கள் இந்த இஸ்ரேல் பல போர்களை வென்றெடுத்த ஒரு குட்டி நாடாக, சின்ன நாடாக அவர்களுக்கு பிரமிப்பை ஏற்படுத்தியது. அதற்கப்புறம் இந்த இஸ்ரேலியர்களோடு அவர்கள் ஒரு பெரிய தோழமையை வளர்த்து கொண்டார்கள். இஸ்ரேலியர்களை அவர்களுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்தார்கள். மத்திய கிழக்கில் ஸ்திரத்தன்மை இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான நாடு, இன்னும் சொல்ல போனால் மிக மிக முக்கியமான நாடு சவுதி அரேபியா. சவுதி அரேபியா வந்து அதனுடைய கண்ணசைந்தால் பல நாடுகள், பல அரபு நாடுகள் அதனுடைய கண்ணசைவுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்க. அதனால் அவர்கள் எப்போவுமே தங்களுடைய அங்கே வந்து ஒரு மன்னராட்சி இருக்கின்றது, ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு மன்னராட்சி இருக்குது, அது ஒரு பழமையான ஒரு முறை அப்படின்றத பற்றிலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. அது அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஹில்லரி கிளின்டனே அவர்களுடைய நினைவுகளில் பதிவு செய்திருக்காங்க. எங்களுக்கு அங்கே ஸ்திரத்தன்மை தான் முக்கியம், ஜனநாயகம் முக்கியம் இல்லை, அதற்கு மேலே மனித உரிமைகள், அதெல்லாம் பெரிய கஷ்டம் கிடையாது அவங்களுக்கு. அங்கே இப்போ இருக்கிற அந்த இளவரசர், பட்டத்து இளவரசர் இருக்கார் இல்லையா, பட்டத்தரசர், அவர் வந்துட்டு ஒரு துருக்கிய ஜேர்னலிஸ்ட் இதழாளரை கொண்டுட்டாருங்க. அவர் சொல்லி தான் அவங்களை கொண்டுட்டாங்கன்ற மாதிரிலாம் அமெரிக்காவுடைய சிஏஏ ட்ரம்ப் இருக்கும் பொழுதே சொல்லிச்சு. ஆனால் அதெல்லாம் மறந்து அவர்கள் நட்பு பாராட்டுகிறார்கள். அவர்களை வந்துட்டு அவர்களுடைய பாதுகாப்பு கொள்கையாகட்டும், செக்யூரிட்டி பாலிசி ஆகட்டும், அல்லது வெளியுறவு கொள்கையாகட்டும், அமெரிக்காவினுடைய பொதுவாக அந்நிய கொள்கை, ஃபாரின் அஃபேர்ஸ் கொள்கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அவர்களை வந்து ஒரு பெரிய கூட்டாளியாக அவர்கள் பார்க்கிறார்கள். அதுவும் நாளைக்கு இஸ்ரேலுக்கு வந்துட்டு ஒரு பெரிய பாதுகாப்பு வரணும்னா சவுதி அரேபியா இஸ்ரேலை அங்கீகரிக்கணும். அதை நோக்கி தான் அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது தான் இந்த ஹமாஸ் தாக்குதல் நடந்துச்சு. அது வந்து இந்த சவுதி அரேபியா இஸ்ரேலை அங்கீகரித்து விட்டால் கதை முடிஞ்சிருச்சு. அவர்கள் மேல் நமக்கு இருக்கக்கூடிய இப்போ எஞ்சி இருக்கக்கூடிய இவர்களுடைய அங்கீகாரத்திற்காக இஸ்ரேல் சில விஷயங்களை இறங்கி வந்து பண்ணோம். இந்த அங்கீகாரம் வந்த பிறகு இஸ்ரேல் எதுவும் பண்ணும்ன்ற மாதிரி ஒரு ஹோல்டும் இல்லாத போயிடும். அவர்கள்கிட்ட நமக்குன்ட்டு ஒரு பிடி இருக்காத போயிடும். இதை தடுக்கிற முயற்சி தான் ஹமாஸுடைய தாக்குதல்ட்டு அப்போ பேசிக்கிட்ட ஆட்கள்லாம் இருக்காங்க. நானே கூட அது ஒருவேளை உண்மையாக இருக்கலான்னு கூட நினைக்கிறேன். இப்போ இனிமேல் சவுதி அரேபியா அங்கீகாரம் இஸ்ரேலை அங்கீகரிப்பது என்பது சில ஆண்டுகள் ஆகலாம். ஏன்னா இப்போ ஏதுவான ஒரு சூழல் இல்லை. இப்போ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு சார். அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்து விடலை அப்படின்னா நாங்கள் வந்து ஈரான் மேலே குண்டு வீசுவோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இவங்களுமே அதுக்கு எதிராக பதில் சொல்லிட்டு தான் இருக்காங்க, ஈரான் சார்புலையும். ஸோ இந்த பிரச்சனையை எப்படி சார் போகும்? இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா சவுதி அரேபியாவுக்காக அமெரிக்கா பண்ணுதான். ஏன்னா சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்குமே ஒரு நல்ல உறவு இல்லை அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இது வந்து உலக அரசியலில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? இல்லை, சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் முன்ன இருந்த அளவுக்கு நல்லுறவு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சீனர்களுடைய உதவியோட அவர்கள் இருவரும் ஒரு நட்பு பாராட்டக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க. பெரிய அளவில் அவர்களுக்குள்ள ஒரு நட்போ தோழமையோ வந்துட முடியாது. ஏன்னா அவர்களுடைய நம்பிக்கைகள் வந்து கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமான, அவர்கள் 2 இஸ்லாமிக் ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட் இருக்குது. அதில் இவர்கள் பெரும்பான்மையை எண்ணத்தை, பெரும்பான்மையான கருத்தை கொண்டவர்கள் யார்? சவுதியை சேர்ந்தவர்கள். இவர்கள் வந்து சிறுபான்மை கருத்தை கொண்டவர்கள். இவர்கள் அந்த சிறுபான்மை இனத்தவருடைய அவங்கள தாங்கி பிடிக்கிற ஒரு நாடு, இவர்கள் பெரும்பான்மை இனத்தவர்களை தாங்கி பிடிக்கிற நாடு. இதுதான் அவர்களுக்குள்ளே இருக்க
எசென்ஷியலாக அவங்களுக்குள்ள இருக்க பெரிய வித்தியாசம். அதனால் அவர்களுக்குள் முழுமையான ஒரு பரஸ்பர நம்பிக்கை 2 பேருக்கும் என்றைக்காவது வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கல. அது வராது. ஆனால் ஒரு அளவில் ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப், ஒரு செயல்முறை அளவில் வந்து 2 பேரும் ஒருத்தரை பெருசாக சந்தேகிக்காத, ஒருத்தருக்கு எதிராக எதுவும் செயல்படாத, இப்படியெல்லாம் அந்த அந்த ஒரு நிலையை நோக்கி தான் அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர் வந்து நான் அங்கே அவர்களை குண்டு போட்டு அவங்கள குண்டு தாக்குதல் நடத்துவேன்னு சொல்கிறத நாம் அவர் செஞ்சாலும் செய்யலாம். அவர் எதையும் செய்வார். அதனால் அதிலெல்லாம் வந்து நான் அதை பண்ண மாட்டார், இதை செய்வார், இதை கண்டிப்பாக பண்ண மாட்டார் அப்படின்லாம் சொல்கிற அளவில் அவர் வந்து இஸ் a வெரி அன்பிரடிக்டபிள் இண்டிவிஜுவல். அவர் என்ன செய்வார், எப்போ செய்வார், எப்படி செய்வார் அப்படிலாம் நமக்கு தெரியாது. அவருக்கு அன்றைக்கி தோணுச்சுன்னா பண்ணிவிடுவார். அவர்கிட்ட அந்த அதிகாரம் இருக்குது. அந்த நாட்டினுடைய அரசியலமைப்பினுடைய சட்டப்படி அவர் என்ன சொல்கிறாரோ அதை வந்து முப்படை தளபதிகள் கேட்டு பண்ணணும். அதனால் அவர் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அவர் பண்ண மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து அவர்களை அச்சுறுத்துவதற்கு, அவங்களோட திருப்பி அந்த ஒப்பந்தத்திற்கு அவர்கள் திருப்பி பேச்சுவார்த்தைக்கு வரணுன்றதுக்காக அவர்களும் சொல்லியிருக்காங்க, நாங்கள் நேரடியாக பேச விரும்பலை, வேற ஒருத்தர் மூலமாக பேச விரும்புகிறோன்னு சொல்கிறாங்க. வேற ஒரு நாடு மூலமாகவோ இல்லை ஐரோப்பிய யூனியன் மூலமாகவோ அவங்க பேசலாம். ஐரோப்பிய யூனியன் மேலேயும் இவருக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்க மாதிரி தெரியல. இவருக்கோ இவருடைய கூட்டாளிகளுக்கோ துணை அதிபருக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ இருக்க மாதிரி தெரியல. அதனால் அது அவங்க ஒரு வழிமுறையை கண்டுபிடிப்பாங்க. பட் அவரால் இப்போ பாருங்கள், 2 நாள் முன்னாடி வந்து ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் மேலேயே ஐ எம் வெரி ஆங்க்ரி அப்படின்னு சொல்லிட்டார். நான் கோபமாக இருக்கிறேன், அவர்கள் வந்து நான் எடுக்கிற எந்த முயற்சிக்கும் ஒத்துழைக்க மாட்டேன்றாங்க அப்படின்ட்டார். இப்படி சொன்ன உடனே இன்றைக்கி வந்துட்டு ரஷ்யா நாங்கள் அதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறோம், நாங்களும் வந்து அமைதிக்கான முயற்சியில் ஈடுபட்டு தான் இருக்கோம், அப்படிலாம் இல்லை, அவர் நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்லாம் அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவரை வந்து சீரியஸாக எடுத்துக்கிற பல பேர் இருக்காங்க. அவர் இது வரைக்கும் இந்த 100 நாட்களில் அவர் எடுத்திருக்கிற முயற்சியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பாக பலர் எடுக்கலை. அதில் சிலது நல்லது நடந்திருக்கு. இப்போ எல்லை பாதுகாப்பு என்பதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் முதன்முறையாக அவர்களுடைய எல்லைகள் ரொம்ப பாதுகாப்பாக உறுதியாக இருப்பதாக நாம் எண்ணலாம். அத்துமீறி உள்ள வருபவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைந்து போனது. அவர் பல பேரை வந்துட்டு இவர்கள் கிரிமினல்கள், குற்றவாளிகள்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டார். கோர்ட்டு உத்தரவை மீறி, அந்த தடை உத்தரவை மீறி அவர் வந்துட்டு அவங்க பயணப்பட்டுட்டாங்க, ஏற்கனவே அவங்கள திருப்பி கொண்டு வர முடியாதுன்னெலாம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் லெஃப்ட் லூனட்டிக்ன்றாரு, இடதுசாரி பைத்தியக்காரன்றார் அந்த நீதிபதியை. அவரே எழுதுகிற ட்ரூத் சோஷியல்னு அவர் வச்சுருக்க அந்த சமூக வலைத்தளத்தில் அப்படி அவங்கள அனுப்பக்கூடாது அப்படின்னு சொன்ன அந்த நீதிபதியை லெஃப்ட் லூனட்டிக், இடதுசாரி பைத்தியக்காரர் அப்படின்னு எழுதுகிறாரு. இவரை வந்து இம்பீச் பண்ணணும், அவரை பதவி இழப்புக்கான வேலைகளை நம்ம செய்யணும் அப்படின்னு எழுதுகிறாரு. அதனால் அவர் என்ன சொல்லுவார், யாரை எப்படி நடத்துவார் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. we have to take him seriously. ஓகே சார், அமெரிக்காவை பற்றி நிறைய பேசிட்டோம். கடைசியாக ஒரு சின்ன கொஸ்டின் சார். மியான்மரில் இப்போ ஒரு நிலநடுக்கம் நடந்துச்சு இல்லையா? ஸோ வந்து எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம மியான்மருக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா உலக நாடுகளும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் அவங்க தான் ஒரு பொதுவான அமைப்பு. ஸோ நீங்கள் அங்கே பணிபுரிந்ததால் நான் அவங்ககிட்ட கேட்குறேன், யூஎன் இந்த மாதிரி காலகட்டத்தில் அவங்க எப்படி சார் உதவி எதுவும் பண்ணுவாங்க? அவங்க மனிதாபிமான அடிப்படையில் ஹியூமனிடேரியன் ஒர்க், யுஎன் ஏஜென்சிஸ் நிறையா இருக்காங்க. ரெஃப்யூஜி ஏஜென்சி இருக்காங்க, வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் ஃபண்ட் யூனிசெஃப் இருக்காங்க. அந்த ஏஜென்சிஸ் எல்லாம் அங்கே இருக்காங்க. அவர்கள் இப்போ உணவு தருவது என்பது ஒரு ஏஜென்சியினுடைய வேலை, வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம். அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளுக்கான அந்த ஏஜென்சி அந்த குழந்தைகளுக்காக என்ன பண்ண முடியுமோ அவர்கள் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வீடு இழந்தவர்கள் அவர்களுக்கு டென்ட் போட்டு கொடுக்கறது, முகாம் போட்டு கொடுக்கறது, அதை யுஎன்ஹெச்சிஆர், ஐஓஎம்ன்ட்டு ஒரு 2 ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க, அவங்க அதெல்லாம் பண்ணுறாங்க. இதில் என்னென்னா, ஐக்கிய நாடுகள் இதெல்லாம் பண்ணாலும் கூட இந்த பணமெல்லாம் உறுப்பு நாடுகளுடைய பணம் தான். அவர்கள் ஐநா மூலமாக செயல்படுத்தக்கூடிய மனிதாபிமான செயல்கள் தான், நடவடிக்கைகள் தான் இவையெல்லாம். தனிப்பட்ட முறையில் பல நாடுகள் அங்கே இறங்கி வேலை பார்க்குறாங்க. அதிகமாக அங்கே முக்கியமாக வேலை பார்க்குறது சீனர்கள். ஓகே, ஐரோப்பிய யூனியன்லேருந்து கூட உதவி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நாம் நிறைய டன் உதவிகள் அனுப்பியிருக்கோம், நிறைய டன் உணவுப் பொருட்கள், உடைகள் அதெல்லாம் அனுப்பியிருக்கோம், மருந்துகள் அதெல்லாம் அனுப்பியிருக்கோம். அதெல்லாம் ஐநா பண்ணுது. ஐநாவுடைய வேலை இந்த மாதிரி நிதி பெற்று அந்த நிதியை இந்த மாதிரி உதவியாக மாற்றி அங்கே அதனுடைய ஊழியர்கள் மூலமாக, பணியாளர்கள் மூலமாக அதை விநியோகம் செய்வது, அவர்களை பார்த்து கொள்வது என்பது தான். அது எந்த நாட்டை சார்ந்தும் இல்லாத, எந்த அரசியல் கொள்கையும் சார்ந்து இல்லாமல் இருக்கிறதுனால அது ஒரு சுதந்திரமான, ஒரு
சுயேட்சையான ஒரு நிறுவனம், அது வந்து எந்த சார்பற்ற தன்மை உள்ள ஒரு நிறுவனம் அப்படின்னு அவங்களுக்கு எல்லா நாடுகளும் நம்புறதுனால தான் அது மூலமாக இந்த உதவிகள்லாம் நடக்குது. ஐக்கிய நாடுகள் பின்னாடி இருந்து உதவுறது தான் பொதுவாக நிறையா. இந்த இடத்துல வந்து சீனர்கள் தான் பெரிய அளவில் உதவி பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. அவர்களுடைய செல்வாக்கு வளையத்துக்குள் வர்றது இது, ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் பர்மா. நமக்கும் அண்டை நாடு தான், பட் நம்ம விட அவர்கள் வந்து அவர்களோட ரொம்ப பெரிய அளவில் உறவோடு இருக்காங்க. அது ஒரு இராணுவ ஆட்சி அங்கே நடக்குது. இந்த இராணுவ ஆட்சியோட நாமும் கூட பேசியிருக்கோம், அவங்களோட பேசியிருக்கோம், பண்ணிகிட்ருக்கோம். ஐநாவும் பண்ணுது. ஐநாவுடைய முக்கியமான வேலை, ஐநா பொதுச் செயலாளர் பேசியிருக்காரு, கோஆர்டினேஷன், ஒருங்கிணைக்கிற வேலை. அவர் பல நாடுகளுக்கு வந்துட்டு தனிப்பட்ட முறையிலும் ஐக்கிய நாடுகள் சபையிலும் அவர் வந்து வேண்டுகோள் வைத்திருக்கிறார், நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அவங்களோட சில பேரோட தனிப்பட்ட முறையில் சில பேரோட தனியாக பேசியிருக்கலாம், எனக்கு அது தெரியாது. அந்த மாதிரி தான் பொதுவாக உதவி பண்ணுவாங்க. ஓகே சார், எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேல் அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. ஏப்ரல் 5 மற்றும் 6 தேதிகளில் சென்னை மீனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஏஎம் ஜெயின் கல்லூரியில் சென்னை லிட் ஃபெஸ்ட் நடக்க இருக்கு. மிக முக்கியமான கலை இலக்கிய திருவிழா. தேசிய அளவில் பல்வேறு ஆளுமைகள் கலந்துக்க இருக்காங்க. மறக்காம அனைவரும் கலந்துக்கோங்க, அனுமதி இலவசம். இண்டோய் சென்னை லிட் ஃபெஸ்ட் 2025. ஃபார்மட் நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய மக்களுக்கு கொண்டு வந்த ஒரு தந்தையா விளங்கக்கூடியவங்க நீங்க சார். அந்த ஃபார்மட் நியூமராலஜியில உலக மக்களே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரகசிய பொக்கிஷம் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா எந்த விஷயத்தை எங்களுக்காக நீங்க சொல்லுவீங்க சார் பொக்கிஷமா? ஒரு ஃபேமிலி இருக்கு, அந்த ஃபேமிலிக்குள்ள இந்த நம்பர் கட்டாயம் இருந்தே ஆகணும். அந்த நம்பர் இல்லாம அந்த ஃபேமிலியில யாருக்குன்னே ஒருவருக்கு அந்த கட்டாயம் இருக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.